guys, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஹால் வீடியோ வந்து இன்னைக்கு காமிக்க போகிறேன். ஆக்சுவலி ரீசெண்டாக நான் வந்து கொஞ்சம் ஹெல்த் அண்ட் க்ளோ, அதுக்கப்புறம் 1-2 ஆன்லைனில் வந்து கொஞ்சம் ஸ்கின் கேர்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு வாட்சும் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது ரெண்டும் தான் நான் வந்து உங்ககிட்ட காமிக்க போகிறேன். ஆக்சுவலி நான் வந்து நிறைய குட்டி திங்ஸ் வாங்கணும்னு நினைப்பேன். பட் நான் ஹால் வீடியோக்காகவே ஒட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து மொத்தமாக கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஆர்டர் பண்ணல, கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது என்னென்ன, எப்படி எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்க போது, ஏதாவது புதுசாக இருக்கா, நான் ட்ரை பண்ணுறேன்னா, அதோட ரிவ்யூ என்ன, எல்லாமே நான் உங்ககிட்ட குட்டியாக டக்குன்னு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்கின் கேர்லேருந்தே போயிடும், ஓகேவா? ஸோ சேவிங் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த லாக்மியோட இந்த டியூயி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கின் கேர்லேருந்து போயிடலாம். சேவிங் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட்ன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை காமிச்சிடுறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் வாங்குறது வந்து லாக்மிலேருந்து ஹைலரானிக் டியூயி ஜெல் க்ரீம் வித் ஹைலரானிக் ஆசிட். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நான் வந்து இப்போது காசாரெக்ஸ்லேருந்து இந்த ஏஹேபிஹெச்ஏன்னு ஒரு டோனர்னு சொல்ல முடியாது, டோனர் விட கொஞ்சம் திக்காக இருக்காது, ஓகேவா? அது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா என்னோட ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக பயங்கரமாக பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, பிளாக் ஹெட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, குட்டியாக போர்ஸ் கூட எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு, ஓகேவா? இங்கே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியுதா? ஸோ இதெல்லாம் இருக்கிறதால நான் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே நம்ம வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ஃபோலியேட்டிங்காக அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால என் ஸ்கின் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக கொஞ்சம் ட்ரையாக மாறிடுது. மேபி அதை வந்து நான் என்ன சொல்கிறது, தப்பாக யூஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதே ஏதோ ஒரு இடத்துல என் ஸ்கின்னை வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டாக ட்ரை ஆகுது. ஆனாலுமே அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணும் இல்லையா? அதனால இப்போ நான் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்கியிருக்கேன். இப்போ லாக்மியில் வந்து பேக்கேஜிங் எல்லாமே மாற்றிட்டாங்க. நீங்கள் ஒரு வேலை வந்துட்டு இல்லையே முன்னாடி லாக்மியில் வேலை மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ வைலட் அண்ட் ப்ளூ கலர் அந்த மாதிரி வந்து மாறிட்டாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது இந்த ஒரு பேக்கேஜ் வந்து ஒரு மாதிரி கோல்டு. ஆல்ரெடி இது நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது நான் வந்து செகண்ட் டைம் ஸ்டாக் அப் பண்ணியிருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்குது. ஆக்சுவலி டியூப் ஆஃப் நியூட்ரிஜனா சொல்லுவேன் நான். இந்த நியூட்ரிஜனா ஹைட்ரோ பூஸ்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, அதோட டியூப்னே நான் சொல்லுவேன். இது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவ். அதை விட இதோட காஸ்ட் வந்து அரௌண்ட் $799. பட் நான் ஹெல்த் அண்ட் க்ளோவில் ஏதோ ஆஃபர் இருந்துச்சு, ஓகேவா? ஸோ நான் போய் வாங்குறப்போ அதனால இது எனக்கு என்னென்னா சில டைம்ஸ் 1&1 ஆஃபரில் கிடைக்கும், இல்லைனா வந்து கொஞ்சம் இது கம்மி காஸ்ட்டு பட் ஆனால் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு மாய்ஸ்சரைசர். செகண்ட் வந்து நான் வாங்கின ஒரு லிப் பாம், ஐ மீன் 2 லிப் பாம் நான் ஒன்றா காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மோஸ்ட் ஹைப்ட் ஃபாக்ஸ்டெயில் லிப் பாம். ஆக்சுவலி இது வந்துட்டு கிளேஸ்டு லிப்ஸ் பிரைட்னிங் லிப் பாம் வித் SPF 30. இதில் வந்து பெப்டைட்ஸ் இருக்கான், விட்டமின் சி இருக்கான், ஹைலரானிக் ஆசிட் இருக்குது எல்லாமே. அண்ட் இந்த ஷேட் வந்து ரூபி கிளேஸ். ஆக்சுவலி நான் வந்துட்டு கொஞ்சம் டிண்டடாக ஏதாவது லிப் பாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்ன வாங்கலாம் அப்படின்ற போது அந்த ஃபாக்ஸ்டெயில் கண்ணில் படிச்சு நிறைய பேர் நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் இப்போ நீங்கள் வெளியிலாம் போகிறீங்க, எனக்கு லிப்ஸ்டிக்லாம் போட பிடிக்கலப்பா அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை போட்டுட்டு போகலாம். இதோட ஷேட் நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுதான் இதோட கலர். நல்ல ஒரு மாய்ஸ்சர் அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் கலருமே பக்காவாக இருக்குது. லைக் இது போட்டோன்னே கொஞ்ச நேரத்தில் அப்படியே போயிடும், காணாமல் போயிடும், அந்த மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் நல்ல ஸ்டே இருக்குது. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, லிப்ஸே பார்க்கறதுக்கு ரிச்சாக இருக்குது. ஒரு மாதிரி ஏதோ வந்து இந்த டீஹைட்ரேட்டடாக இல்லாமல் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா சாஃப்ட் அண்ட் சப்பிளாக ஒரு மாதிரி நல்ல கலர் கொடுக்குது. இதில் இந்த ஷேட் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபேர் இல்லாமல் இருக்கிற டஸ்கி டோன்ஸ்க்கு செட் ஆகும். இதிலே வந்து பிங்க் இருக்குது. பிங்க்லாம் நமக்கு போட்டோம்னா வந்து ஒரு மாதிரி இந்த வாட்டர்மெலன் ஷேட் இருக்கும்ல அந்த மாதிரி மாறிடும். ஸோ ட்ரை பண்ணாதீங்க. இந்த ரூபி கிளேஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதோட காஸ்ட் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல, நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் அந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்லாம் வந்து கொடுக்குறேன். ஸோ இதான் நான் நெக்ஸ்ட்டாக வாங்குது ஃபாக்ஸ்டெயிலேருந்து லிப் பாம். அண்ட் அடுத்து வந்து நைட் டைமில் போடுறதுக்காக சும்மா பேசிக்காக அதை லிப் பாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினது தான் இந்த ரிச் கோகோ பட்டர் ஃப்ரம் லிப் கேர், ஐ மீன் ஹிமாலயாஸ் லிப் கேர். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இந்த கோகோ பட்டரே கொஞ்சம் இப்படி டப் மாதிரி வரும், அதுதான் நான் காலேஜ் டைம்லாம் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அது எனக்கு நைட்டில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இதுவுமே வாங்கினேன். பட் ஆனால் இது கைண்ட் ஆஃப் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கான்னு கேட்டால் கிடையாது. கொஞ்சம் இதுவே லிப்ஸை வந்து ட்ரை ஆக்குற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. எப்படி சொல்கிறது, கொஞ்ச நேரம் அந்த போடுற நேரம் இருக்குது, கொஞ்சம் ஒரு 2-3 ஹவர்ஸ்லேயே வந்து போயிடுது. இதுவே நான் இன்னொன்று யூஸ் பண்ணுவேன், வேஸ்லின் லிப் கேர், ஒரு பிங்க் கலரில் ஒன்று இருக்கும். அது டே ஃபுல்லாக இருக்கும், அப்படி எனக்கு வந்து ஸ்டே ஆகும். இப்போ நான் நைட் போட்டேன்னா மார்னிங்லாம் எனக்கு ஓகே லிப் சாஃப்டாக தான் இருக்குன்ற நம்பிக்கையோட இருக்கலாம், அந்தளவுக்கு இருக்கும். பட் இது கொஞ்சம் ட்ரை சைடில் இருக்குது. ஸோ இது நீங்கள் வாங்கணுமான்னு கேட்டால் நான் வேணாம் தான் சொல்லுவேன். இது அரௌண்ட் 100-200 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். பட் நாட் வர்த் த ப்ரைஸ் தான். ஸோ தான் நான் வாங்கின லிப் பாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட ஃபேவரட் பாடி வாஷஸ். நான் 1 இல்லை 2 வாங்கிட்டேன். அதுதான் பாடி வைஸ்லேருந்து இந்த பாடி வாஷ். இது ஆக்சுவலி நான் நிறையா ஆல்ரெடி போட்டிருந்த ஹால் ஒரு ரிவ்யூ வீடியோஸ்லேயே காமிச்சிருப்பேன். எனக்கு இது அவ்வளோ ஃபேவரட். உங்கள் ஸ்கின் வந்து பார்க்கறதுக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு பாடி வாஷ் ட்ரை பண்ணலாம். இது பாடி வைஸ்லேருந்து ஒன்று வந்து 5% நயாசினமைட் பாடி வாஷ், ஓகேவா? இன்னொன்று வந்து 2% AHA பாடி வாஷ், ஓகேவா? இதிலே வந்து சாலிசிலிக் ஆசிட் இருக்குது. ஸோ நான் இது 3மே மாற்றி வாங்குவேன். பட் நான் போகும்போதே 2 வாங்கிப்பேன். இதிலே பெரிய சைஸ் இருந்தால் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை. அதனால வந்து நான் அப்பப்போ இது தான் வந்து வாங்க வேண்டியதாக இருக்குது. பட் ரொம்ப வர்த் த ப்ரைஸ், ஓகேவா? அந்த ஒரு இச்சிங் இருக்காது. உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒரு சோப் போட்டால் உங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் குட்
நமக்கு வரும்ல அந்த மாதிரி இருக்கும். அதுக்குன்னு சோப் போட்டால் ட்ரை ஆகல அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப நல்லா வந்து நம்ம ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணுது. ஸோ இந்த 2 பாடி வாஷ் தான் நான் வந்து வாங்கினேன். அண்ட் இன்னொன்று வந்துட்டு நான் ஆர்டர் பண்ண இந்த சன்ஸ்க்ரீன், இது வந்து ஒரு குட் நியூஸ் ஆக்சுவலி. டெர்மாகோல இந்த ஹைலூரானிக் ஆசிட் சன்ஸ்க்ரீன் தான் நான் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் இப்போ பெரிய சைஸ் 125 கிராம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதோட காஸ்ட் வந்து 1199. பட் நான் வந்து நைக்காவில் வந்து ஏதோ ஒரு ஆஃபரில் 899 rupees வாங்கினேன். செம்மையான டீல். ஏன்னா இது வந்து நான் ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணிருப்பேன். ஆல் டேஸ் இயர் நான் டெய்லி ஒரு விஷயம் மறக்காம போட்டுருவேன். சீரம் எல்லாத்தையும் எஸ்கேப் பண்ண கூட இதை போட்டுருவேன்னா ஒரு விஷயம்னா இதுதான். ஓகேவா? ஸோ இதை போடணும்னு நான் வந்து ரொம்ப லைக் பார்த்தேன். 50 கிராம்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிட்டே இருக்கும். அது இல்லாமல் அது பம்ப் பேக்கெட். ஸோ நீங்கள் அந்த லாஸ்ட் பிட் வரைக்கும் யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி இருக்கிறது வந்து நீங்கள் நல்லா ஸ்குவீஸ் அவுட் பண்ணி நம்ம இந்த கோல்கேட் டூத் பேஸ்ட்லாம் கடைசி வரைக்கும் விடவே மாட்டோம்ல, அந்த மாதிரி இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இது கிடச்சிச்சு. ஸோ எனக்கு சூப்பர் டீலாக இருந்தது. ஒருவேளை நீங்கள் எதை ரொம்ப கரெக்டாக ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கீங்க, இல்லைனா உங்களுக்கு ஒரு சன்ஸ்கிரீன் ரெக்கமெண்டேஷன் வேணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா கூட வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதான் நான் வந்து நெக்ஸ்ட் வாங்கினேன். அண்ட் ஃபைனல் ஸ்கின் கேர் திங் வந்துட்டு மிராபெல் காஸ்மெட்டிக்ஸ் கொரியா பிராண்ட். இது ஆக்சுவலி இவங்க கிட்ட வந்து 2 ஷீட் மாஸ்க் வந்து வாங்கியிருக்கேன். இது ஆக்சுவலி ஹெல்த் அண்ட் க்ளோவில் ஆஃபரில் இருந்துச்சு. ஆக்சுவலி இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 160 rupees. ஓகேவா? ஆனால் இது வந்துட்டு 59 rupees ஈச்க்கு வந்து அங்கே வந்து சேல் போயிட்டு இருந்துச்சு. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்று வந்து பேர்ல் ப்ளஸ் சார்கோல் டுவெல் சிஸ்டம் ஃபேஷியல் ஷீட் மாஸ்க் இது ஒன்று வாங்கியிருக்கேன். அண்ட் வைன் ஃபேஷியல் ஷீட் மாஸ்க் இது ஒன்று வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி நான் வாங்கி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ரிவ்யூ உங்களுக்கு ஹாலில் காமிக்கணும் அப்படின்றதுக்காகவே ரொம்ப வந்து அந்த டெம்டேஷன் வந்து அடக்கிட்டு இருக்கேன். ஓகே நம்ம வந்து இது காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நைட் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நான் இதை நைட் ட்ரை பண்ணலாம். ஒரு ஷார்ட்ஸாக வந்து உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதான் நான் வந்து 2 வாங்கின விஷயம். அண்ட் ஃபைனலி என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பார்ட் ஆஃப் வீடியோக்கு வரலாம். நான் வந்து டைட்டானில் வாங்கின இந்த வாட்ச் பற்றி. பட் வாட்ச் காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த பர்ஃப்யூம் பற்றி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது வந்து நான் டைட்டானில் தான் வாங்கியிருந்தேன். டைட்டானில் வந்து ஸ்கின் எஸ்கப்பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவ்வளோதான் போட்டிருக்காங்க. பட் டைட்டான் தான். ஓகேவா? என்னன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்து இந்த ஃப்ளாரல் ஃப்ரூட்டி ஸ்மெல்லாம் பிடிக்காது. பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் நல்லா சட்டிலான ஒரு டே ஃபுல்லாக லாங் லாஸ்டிங்காக இருக்க மாதிரி ஒரு பர்ஃப்யூம் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். அது இந்த பர்டிகுலர் ஃப்ளேவர் ஃப்ளேவர்லாம் சொல்லுவாங்க, ரேஞ்சா ஸ்மெல்லா ஃப்ராக்ரன்ஸா, அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் நேரில் தான் போய் ட்ரை பண்ணி வாங்கினேன். ஆனால் இது வந்து இப்போ எப்படி சொல்கிறது, நீங்கள் உங்கள் அம்மா அப்பா யார் வேணாலுமே யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் காஸ்ட்லி தான், லைக் ஒரு 2K மேலே தான் வருது. பட் ஆனால் ஒர்த். ஏன்னா நான் அதை போட்டுட்டு பீச்சுக்கு போயிட்டு வர வரைக்குமே அது எனக்கு லாங் லாஸ்டிங்காக இருந்துச்சு. லைக் நீங்கள் யோசிச்சு பாருங்க, அங்கே போய் நம்ம தண்ணியில் விளையாடுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துருப்போம், ஒரு மாதிரி ஸ்வெட்டியாக மாறிடுவோம். ஆனாலுமே இது வந்து லாங் லாஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் எனக்கு இது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணனாலும் சரி, ஒரு உங்கள் ஃபேமிலியில் இருக்க கிஃப்ட் பண்ணணும், ஒரு இப்போ 14 வருது உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ணாலும் எதுனாலுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட்டாக வாங்கினது. நெக்ஸ்ட் வந்து என்னோட வாட்ச் கதைக்கு வருவோமா. இந்த வாட்ச் வந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் சில்வரில் ஒரு வாட்ச் வாங்கினேன் காலேஜில். அது வந்து தொலைச்சிட்டேன் ஒரு பவுச்சில் வச்சு. அது வந்து ஃபாஸ்டாக்ல வாங்கினது. அதுக்கப்புறமா செகண்டாக வந்துட்டு திருப்பி எங்கள் அப்பா ஃபாஸ்டாக்லேயே வந்து வாங்கி கொடுத்தாரு. அது வந்து இப்போ வரைக்கும் வச்சிருக்கேன். அது ஒரு மாதிரி தின்னா சில்வர் கலர் ஸ்டாப் வேணும். வேணா நீங்கள் சொல்லுங்கள், வாட்ச் கலெக்ஷன் தான் போடுறேன். கலெக்ஷன் அளவுக்கு ஒன்று இருக்காது, 4-5 இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து ஆஃபீஸில் இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தாங்க. அதுதான் நான் வந்து இப்போ வரைக்கும் வேர் பண்ணிட்டு இருப்பேன். ஓகேவா? அது இல்லாமல் எங்கள் அப்பா வந்து டைட்டானில் வந்துட்டு என்னோட ஜாபில் நான் ஜாயின் பண்ண அப்புறம்னு நினைக்கிறேன் ஒரு 13K ஒரு வாட்ச் வந்து வாங்கி கொடுத்தாரு. அது ஒரு மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அந்த ரோஸ் கோல்ட் கலர் வாட்ச்லாம் பிடிக்கும். பட் ஆனால் டெய்லி பேசிஸில் போட முடியாது. நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். சரி நம்ம வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ சரி நெக்ஸ்ட் ஜாப் போனால் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது தான் நான் அன்றைக்கி டைட்டன் ராகாவில் போய் இந்த வாட்ச் வந்து பார்த்துருந்தேன். இது ஆக்சுவலி ரோஸ் கோல்டு கிடையாது. இது அதோட ஒரு பியூட்டிஃபுல்லான கலர். நானே செல்ஃப் ஹைட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் நான் சொன்னேன் அந்த வாட்ச். தெரியுதா? ஒரு மாதிரி கோல்ட் அண்ட் ப்ரௌன் டோன் மிக்ஸ் ஆன மாதிரி. உள்ளே வந்து ஒரு மாதிரி சாக்லேட்டி கலர், அதாவது ஃபுல்லாகவே சாக்லேட் டோன். அண்ட் அந்த டயல் அந்த டயலை சுற்றி இருக்கிற கலர், உள்ளே இருக்கிற அந்த அது என்ன தமிழில் முள்ளுன்னு சொல்லுவோம், இங்கிலீஷ் அப்போ நீடில்ஸ் வச்சுக்கலாமா, அந்த பாயிண்டிங் நீடில்ஸ் இது எல்லாமே ஒரு மாதிரி கோல்டு, ரோஸ் கோல்டு வித் ப்ரௌன் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காஸ்ட் வந்துட்டு அரௌண்ட் 6K வந்தது. பட் அவங்க 25% ஆஃபர் வச்சுருந்தாங்க பொங்கலுக்காக. அதனால 5K கிட்ட 4.9 சம்திங் அந்த ரேஞ்ச் வந்து வந்துச்சு. ஓகேவா? பட் ஆனால் நீங்கள் டெய்லி யூஸ்க்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ராகா ஃப்ரம் டைட்டனில் இந்த ப்ரௌன் வாட்ச் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. நான் வந்துட்டு பார்த்தோன்னே நான் அதுக்கு முன்னாடி நிறைய பார்த்தேன். லைக் வேறு டைல்ஸ் கலரில் பார்த்தேன். ஃபுல் ரோஸ் கோல்டு தான் நான் வாங்கினேன்னு நினச்சி போனேன். பட் ஆனால் எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு ஓகே ஐம் கெட்டிங் திஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணிடுச்சு. எனக்கு இது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்று என்ன தெரியுமா, எனக்கு இப்போ நான் ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயம் எங்கள் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் இருக்குன்னா அது எனக்கு போடுறதுக்கே மனசு வராது. ஐயோ வேண்டாம், அது போட்டால் அழுக்காயிடும்ல, பழசாயிடும்ல அப்படின்னே நான் வந்து நினச்சிட்டு இருப்பேன். பட் இந்த விஷயம் அப்படி இல்லாமல் நம்ம வந்து டெய்லி போடணும் அப்படின்னு நான் வந்து வச்சுருக்கேன். சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கேன். அதனால வந்து போடுறதில்ல. அடுத்த வாரம் கண்டிப்பாக நான் வந்து போடுவேன். போடும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ தெரியுதா
இப்படி தான் இருக்கும் இந்த வாட்ச். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. லைக் ஓகே, லைக் என்ன சொல்கிறது, சில விஷயங்களை வந்து நம்மளே வந்து ஆசைப்பட்டு ஏர்ன் பண்ணி வாங்குறது வந்து ரொம்ப ஹாப்பி இல்லை. இப்போ எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது அது ஒரு தனி ஹாப்பினஸ். இப்போ எங்கள் அம்மா வந்து எதாவது வாங்கி கொடுத்தா அது ஒரு தனி ஹாப்பினஸ். பட் இந்த மாதிரி ஓகே நம்மளே ஒன்று வாங்குறோம்ல அப்படின்றது வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும். ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் இந்த விஷயம் வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு ஹாலாகவும் வச்சுக்கலாம், இல்லைன்னா என்னோட ஒரு ஜாலி ரேண்ட் ஸ்டோரியாகவும் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணி என்ன வாங்கியிருக்கீங்க, நீங்கள் காலேஜ் போகிறீங்களா இருந்தீங்கன்னா என்ன சேர்த்து வச்சு நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபன்னி க்யூட் ஸ்டோரிஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்ஸ் ஏதாவது லிங்க் வேணும்னாலும் நீங்கள் வந்து கேளுங்க, நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். அண்ட் ஏதாவது எக்ஸ்டர்னல் நாய்ஸ், பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் டிஸ்டர்ப் பண்ணிருந்துச்சுன்னா ஐம் ஸோ சாரி. நான் சீக்கிரமாக வேறு ஒரு மைக் ஆர்டர் போட்டிருக்கேன். நான் வந்து அது வந்ததுக்கப்புறமா பக்கா கிளியராக இருக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, அந்த மாதிரி வீடியோஸ் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி சப்போர்ட். அண்ட் வேறு என்ன, அண்ட் நான் வந்து ரீசெண்டாக வந்து என்னோட செகண்ட் ஸ்டட் வந்து குத்திருந்தேன். இங்கே பார்த்தீங்களா, நான் வந்து செகண்ட் ஸ்டட் வந்து குத்திருக்கேன். இது வந்து டைமண்ட் இது ஸ்டட். ஆக்சுவலி லைக் எப்படி சொல்கிறது, இது வந்து ஊரில் திருவண்ணாமலையில் போயிட்டு நான் வந்து ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன், ஸ்டட் குத்துறோம், செகண்ட் ஸ்டட் குத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, ஃபைனலி த டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் குத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அதோட ஸ்டோரி வேணா சொல்லுங்கள், நான் வந்து ஏன் பண்ணேன் அப்படின்றதுலாம் நான் இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஜஸ்ட் இதை வந்து காமிக்கிறேன். இதுக்கு பின்னாடி ஒரு அழுக கதை இருக்குது, அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு இது மாதிரி கதைலாம் கேட்க பிடிக்குமான்னு சொல்லுங்கள். என் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நான் நிறைய பண்ணியிருக்கேன். நாட்டியாக அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணுவேன். லைக் என்ன சொல்கிறது, திட்டு வாங்குறது, இல்லை நான் இந்த மாதிரி இப்போ ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறது, இந்த டாட்டூ ஸ்டோரி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. என்கிட்ட வேணும்னா சொல்லுங்கள், நம்ம குட்டி குட்டி கதை மாதிரி வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ வேறு என்ன கான்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும் நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்றது கமெண்ட் ஆன் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.